அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சங்கரி, சேலத்துலேருந்து பேசுகிறேன். இங்கு அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கல்லூரி பேராசிரியரை பணிபுரிகிறேன். இந்த ஏஎல்பி வகுப்பு பற்றி எனக்கு என்னோடய கணவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அவர் இதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நான் முதலே கொஞ்சம் எனக்கு அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு ரொம்ப நாட்களாக விருப்பம் இருந்தது. அதனால் இதை நீ படிக்கிறதுனா இதை படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு சாந்தகுமார் சாரோட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்களும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அவர் கணவருக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு சொன்னார், நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடியும் போது எனக்கு ஃபைனலாக நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்த்து அதனுடைய பலனை எனக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இதாக தான் இருந்தது, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வகுப்புகள் அட்டென்ட் பண்ணேன். வகுப்புகள் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. வெல் பிளான்டு, டிசைன்டு, பிளான்டு அண்ட் எக்ஸிக்யூட்டட் வெரி வெல். அதாவது நல்லபடியாக ரொம்ப பிளான் பண்ணி, அதே போல் அந்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றின்னு சொல்லணும். ஏன்னா அவர் இது பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கும் போய் சேரணும், மற்றவர்களுக்கும் இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அது குருமார்களை உருவாக்கியிருக்காரு. அந்த குருமார்களும் மிகவும் மணிமணியான குருமார்கள். அவர்களும் அவருடைய கருத்துக்களை நல்ல விதமாக உள்வாங்கி பயிற்சி பெற்று அவர்கள் நமக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. ஒவ்வொரு குருமார்களுமே மிக அருமையாக பயிற்சி கொடுக்குறாங்க. அதே போல் இது நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு அந்த மெமரின்றது ரொம்ப இருக்காது. ஜஸ்ட் அது புரிஞ்சுப்பேன், அதுக்கப்புறம் அதை எழுதுவேன், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சாந்தகுமார் ஐயா சொன்னாங்க, நீங்கள் வாங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே உள் வாங்கிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஒவ்வொரு கிளாஸும் சில ஆரம்பத்தில் 2 முறை எடுத்து நம்ம கவனித்தாலே போதும், எல்லாமே நமக்கு உள்வாங்கிறதுக்கான பயிற்சியை கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு அதே போல் அந்த 64 வீடியோக்களும் முன்னாடியே கொடுத்துறதுனால நிறைய அது பார்த்துட்டு இது வரும்போது முன்னாடியே கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர்டாக வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது இது கிளாஸஸ் கவனிக்கிறதுக்கு. அதே போல் எல்லா கருத்துக்களும் மிக மிக தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல் எல்லா பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி, படித்தவங்க படிக்காதவங்க யாருனாலும் இதை படிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, அந்த மிக எளிமையாக. அதே போல் இந்த ரூல்ஸ் வகுத்திருக்கிறது பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களும் இந்த அளவுக்கு போதும். இப்போ ஃபிசிக்ஸ்லேயே நாங்கள் நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் சொல்லிகிட்டே கடைசியில் அதெல்லாம் போதும், இதுதான் இப்போ ரீசெண்டாக இப்போ லேட்டஸ்ட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. அதனால் அவருக்கு மிக மிக நன்றி சொல்லணும். கடவுள் இறைவன் அவருக்கு மிகப்பெரிய இந்த அருளை கொடுத்துருக்குறாரு. அவர் அதை நமக்கு அவர் முதல்ல அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை நம்மக்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கிறாரு. அதே போல் இந்த வகுப்புகள் எல்லாருமே படிச்சுக்கோங்க, நீங்கள் படிங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. அதே போல் உங்களாலையும் பலன் சொல்ல முடியும் அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வகுப்புகள்லாம் நம்ம படிக்க நமக்கே அந்த பலன் சொல்கிறது எல்லாமே நமக்கு கை வருது. அப்போ அந்த அளவுக்கு அந்த குருமார்களும் நமக்கு பயிற்சியை கொடுக்குறாங்க. அதனால் இது பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்ற எல்லா குருமார்களுக்கும் நான் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் அட்வான்ஸ் கிளாஸ் ஏறலாம்னு எனக்கு விருப்பம் இருக்குது. ஏன்னா அவங்க பயிற்றுவிக்கும் முறை அவ்வளோ அருமையாக இருக்கிறது. அதனால் மேலே அட்வான்ஸ் கிளாஸும் நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே போல் நமக்கு இந்த இதுதான் பிரச்சனை, 6, 8, 10, 12 இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறது, அந்த கர்மா கிளாஸ்லேருந்து எப்படி நம்ம அதை அணுகிறது. அதே போல் நமக்கு அந்த இதுக்கு நம்ம சிலதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். பட் அதில் என்னென்ன சிலது என்ன மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சில கருத்துக்கள் அவங்க சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த வகுப்பு நான் அட்டன் பண்ணுறதுக்கு இறைவனுக்கு நன்றி, என் கணவருக்கு நன்றி, பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி, மற்ற எல்லா குருமனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.